எல்லாருக்கும் வணக்கம். வாங்க படிக்கலான்ற இந்த புது சீரிஸ்க்கு உங்கள வரவேற்கல சந்தோஷப்படுறேன். சும்மா சும்மா ஏஐ வேலைய தூக்கிட்டு, அத தூக்கிட்டு, இத தூக்கிட்டு பயமுறுத்திட்டு இருக்காம, புதுசு புதுசா என்ன துறை வருது, நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, என்ன படிக்கணுன்ற ஒரு அ மு முன்னோக்கிய பார்வையா இருக்கணும். அதுக்கு என்னால ஆன ஒரு சிறிய முயற்சி இது. இன்னைக்கு பார்க்க போற துறை வந்து ஸ்பேஸ். அ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிரைவேட்டைஸும் பண்ணிட்டாங்க. சரியா? 2025ல $626 பில்லியன் இருந்த இந்த துறை 2035ல $1.8 ட்ரில்லியன் வளரும்ன்ற அளவுக்கு அ ப்ரொஜெக்ஷன் இருக்கு. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ரைட் ஃப்ரம் ஸ்பேஸ் டூரிசம், அப்புறம் மனுஷன தூக்கி இன்னொரு பிளானெட்ல குடியமர்த்துறது, ஸ்பேஸ் மைனிங், அப்புறம் ஸ்பேஸ் ஃபார்மிங், அப்புறம் வந்து ஆ ஸ் அ ஸ்பேஸ் செக்யூரிட்டி. ஓகே. அண்டு டேட்டா சென்டர்ஸ கொண்டு போய் ஸ்பேஸ்ல வைக்கிறது. இந்த மாரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நெறைய ரிசர்ச் இந்த ஃபீல்ட்ல போயிட்டுருக்கு. நான் என்ன இது பொதுவா ஸ்கூல்ல என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறேன்னா, இந்த துறைக்குள்ள வரதுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயன்ஸ். ஸோ, பா அ அ ஸோ இதுல வந்து அவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோல எப்படி பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு இந்த இப்ப ஸ்பேஸ் சொன்னேன்னா, இப்ப இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒண்ணொண்ணா எடுத்து ஒரு சிறிய விளக்கம் குடுத்து இந்த இதுல உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, நீங்க என்ன படிக்கிறேன்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா ரிசர்ச் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு இந்த சீரிஸ் பிரயோஜனப்படும்னு நெனைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.